மறுபடியும் அந்த பேயை வந்து ஏத்துக்கிறாங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேயை கூட பேசி அவங்க கூடவே வந்து படுத்து நைட்டு அப்படியே முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில அந்த பேய் கேமை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த 2 பக்கிகளையும் கூப்பிட்டு என்னாச்சு, எதனால இந்த கை வந்துச்சு உங்ககிட்ட எப்படின்னு கேட்கும்போது தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கத்தியில ஒருத்தர் குத்துனா பாத்தீங்களா அந்த பையனை பத்தி இந்த இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட தம்பிகார பை உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பேயோட ஒன்னா மாட்டிருக்கான் அப்படிங்கறனால நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அக்கறையோட இந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஸ்டார்டிங் சீன்ல அண்ணங்காரனே குத்துனா பாத்தீங்களா, அந்த குத்திட்டு அவனே குத்து செத்துருப்பான் பாத்தீங்களா, அந்த அண்ணங்காரன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உசுரோட தான் இருப்பான். அவனை போய் பார்த்தா தெரியும் விஷயம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்க போவாங்க. அந்த பையனை பார்க்கும் போல அவன் வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டான். பேசும் போல அப்படி பஸ்ல போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பையன் வந்து கஷ்டப்பட்டு இருக்கான், அவன் தம்பி மாதிரி தான், ஏன் உன் தம்பினா நீ பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து எமோஷனலா இது பண்ணி பேச வைப்பாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா தம்பிகாரனோட அக்கா இருக்கா பாத்தீங்களா, அவரோட ஃப்ரெண்டு, அவகிட்ட போய் இந்த மாதிரி பேச ஆரம்பிப்பான். என்னன்னா இந்த மாதிரி உன் தம்பி காப்பாத்தி தான் ஆகணும், இந்த மாதிரி எல்லாரும் வந்து சேர்ந்துருக்கோம்